அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். செல்ல குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அல்லாஹ்வின் மலக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வானவர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மலக்குகள் அப்படின்னா என்ன? அல்லாஹுக்கு கீழ்ப்படியும் அடியார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் கீழ்ப்படியும் அடியார்கள். அல்லாஹ் மலக்குகளை ஒளியால் படைச்சிருக்கிறான். அவங்க அல்லாஹ்வின் விசேஷமான படைப்புகளாக இருக்கிறாங்க. மலக்குகள் எப்போதுமே அல்லாஹுக்கு தான் கீழ்ப்படிவாங்க. அவங்க ஒருபோதுமே தவறே செய்ய மாட்டாங்க. நம்ம முக்கியமான சில மலக்குகள் பற்றியும் அவங்க செய்யக்கூடிய பணிகள் பற்றியும், அதாவது வேலைகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பார்க்கலாம். அல்லாஹ்வின் செய்தியை நபிமார்கள் கிட்ட கொண்டு வரக்கூடியவங்க தான் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நம்மளுடைய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட திருக்குர்ஆனை கொண்டு வந்தவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் வழிகாட்டுதலையும் உதவியையும் முஃமின்களுக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக நம்ம மீகாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க மழையையும் வாழ்வாதாரத்தையும் கொண்டு வருவாங்க. உணவு, பயிர்கள், வாழ்வாதாரம் இதுக்கெல்லாமே பொறுப்பானவங்க தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம்? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். உலக முடிவு நாளில் எக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஊதுவாங்க. அனைத்து படைப்புகளுமே உயிர்த்தெழுறதுக்கான அறிகுறியை அறிவிப்பாங்க. அடுத்ததாக மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இவங்க யார் தெரியுமா? நரகத்தின் காவலர். தீயவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் நடைபெறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக ரித்வான் அலைஹிஸ்ஸலாம். இவங்க யார்? ஜன்னத்துடைய காவலர். நல்ல மோமின்களை ஜன்னால வரவேற்பாங்க. அடுத்ததாக கிராமன் காத்திபீன். இவங்க ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் 2 மலக்குகள் இருக்கிறாங்க. ஒருவர் நன்மைகளை எழுதுவார், மற்றொருவர் தீமைகளை எழுதுவார். அடுத்ததாக மலக்குல் மவுத்து. இவர் உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு. அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்தில் உயிரை எடுப்பார். மற்ற மலக்குகள் பற்றி பார்த்தோன்னா, சில மலக்குகள் மோமின்களை பாதுகாப்பாங்க. சில மலக்குகள் எப்போதும் அல்லாஹுவை தஸ்பீஹ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சில குழந்தைங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? நாய் இல்லைனா உயிருள்ள படங்கள் உள்ள வீட்டுக்குள்ளார மலக்குகள் வரவே மாட்டாங்க. மலக்குகள் எப்படிப்பட்ட குழந்தைங்களை தெரியுமா விரும்புவாங்க? உண்மை பேசக்கூடிய குழந்தைங்களை, தொழக்கூடிய குழந்தைங்களை, பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அப்படின்னு திக்ருகள் சொல்லக்கூடிய குழந்தைங்களை, பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தைங்களை மலக்குகள் ரொம்ப விரும்புவாங்க. நம்ம நினைவில் வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன? மலக்குகள் அல்லாஹுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படியக்கூடிய அடியார்களாக இருப்பாங்க. அடுத்ததாக அவங்க நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. நம்மளுடைய செயல்களை எல்லாத்தையுமே எழுதுவாங்க. அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றிடுவாங்க. அதனால் நம்ம நல்ல செயல்களை செஞ்சுட்டு அல்லாஹுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். நம்ம எப்போதுமே அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், எங்களை நல்ல குழந்தைகளாக ஆக்குவாயாக, எங்களை பாதுகாப்பாயாக, உன் மலக்குகள் எங்களுக்காக துவா செய்யுமாறு அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.